உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இறை நம்பிக்கை உள்ளவராக ஆக மாட்டீர்கள். இந்த செயல்கள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக ஆக மாட்டீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த செயல்கள் அல்லாவின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவருக்கு தம் குடும்பத்தார், தமது செல்வம், ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் நேசத்துக்குரியவனாக ஆகாதவரை எந்த அடியாரும் அல்லது எந்த மனிதரும் இறை நம்பிக்கை உள்ளவராக ஆக மாட்டார். இதை அனஸ் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் அதிகமாக நேசிக்காதவரை, அதோடைய நம்முடைய குடும்பம், செல்வம், பெற்றோர், குழந்தைகள் அவர்களை விட நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நாயகம் அவர்களை நேசிக்காதவரை நாம் இறை நம்பிக்கையாளர்களாக மாற முடியாது என்று அனஸ் ரலி அறிவிக்கிறார்கள். இது முஸ்லிம் தொகுப்பில் 69வது ஹதீஸாகவும் 70வது ஹதீஸாகவும் இடம்பெற்றுள்ளது. மனைவி மக்களையும் பெற்றோரையும் மக்கள் அனைவரை விட அதிகமாக அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பது நமது கடமை என்பது பற்றியும், அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவு நேசிக்காதவரிடம் இறை நம்பிக்கை இல்லை என்பதை பற்றியும் நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அதிகமாக நேசிப்போம். அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வோம். நாளை மறுமையில் அவர்களுடைய பரிந்துரை கிடைக்கும் மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.